ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் டிசைனர் செல்வி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்ட்ரு வச்ச ப்ளவுஸு கைக்கு இதை நம்ம நெக்கில் எப்படி இந்த பார்டரை அட்டாச் பண்ணி பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே உருட்டையாக அழகாக பார்க்கவே ரொம்ப நீட்டான ஒரு பைப்பிங். அதாவது எப்படி நம்ம பைப்பிங் ஃபினிஷிங்காக த்ரெட் பைப்பிங் எப்படி வைப்போமோ அந்த மெத்தடில் எப்படி சிம்பிளாக அப்படியே வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சாரியில் இருக்க இந்த கைக்கு வர இந்த பார்டரை நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா இதை நான் எனக்கு இது 3 அதாவது எனக்கு அந்த கிராஸ் பீஸ் வேணும். அதனால் நான் இதை மாதிரி 3ஆக டிவைட் பண்ணிவிட்டு இதை நான் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நிச்சயமாக நீங்கள் ரொம்ப மொத்தமான ஒரு பார்டரில் இந்த மாதிரி பைப்பிங் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அதில் கஷ்டம்தான். மடங்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீ இருக்கு இல்லையா, அதில் வர பார்டரை நீங்கள் நிச்சயமாக இந்த மாதிரி பைப்பிங் வைக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இப்போ ஹிப் கிட்ட வர அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அதை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது. அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பைப்பிங் வைக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டிசைன் கூட வைக்கலாம். ஸோ நான் இப்போ பைப்பிங் வைக்கிறதுக்காக இப்படி நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணிவிட்டு மேலேவே படிமான தையலும் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதில் நம்ம 1 இன்ச் அளவுக்கு நம்ம கிராஸ் கட் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த ஸ்கேல் அளவு எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் அந்த ஸ்கேல் அளவுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, கிராஸ் நான் கட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்கலாம், அந்த பார்டரை அப்படியே நீட்டாகவே வச்சுட்டு நம்ம கட் பண்ணி பைப்பிங் வச்சுருக்கலாமே, ஸ்ட்ரைட் பீஸில் வைக்கலாம் அப்படின்னு. ஸ்ட்ரைட் பீஸ் வைக்கிறதோட நம்ம கிராஸ் பீஸ் வைக்கும்போது நம்மளுக்கு எப்பயுமே பார்டர் வைக்கும்போது ரொம்பவே பைப்பிங் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட் பீஸ்லேயும் நிறைய பேர் வைக்கிறாங்க. நானே கூட நிறைய வீடியோவில் நேர் பீஸில் எப்படி பைப்பிங் வைக்கிறது அப்படின்றது, சாரியோட கிளாத்தில் வைக்கிறது அப்படின்றது நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கிராஸ் பீஸில் வைக்கும்போது ரொம்பவே உருட்ட திரண்டு வரும் இல்லையா அந்த பைப்பிங், அது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ஒரு சில டிப்ஸும் நான் சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பைப்பிங் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபீலே இருக்காது. நிச்சயமாக ரொம்ப அழகாக வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக கிராஸ் எல்லாம் ஒரு 1 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கிராஸாக வச்சு எப்படி கிராஸ் பீஸை அட்டாச் பண்ணுமோ அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கிங்க. ஸோ கிராஸ் பீஸ் எப்படி ப்ராப்பராக அட்டாச் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படி இல்லைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் நீட்டாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தெளிவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா, இது வீடியோ எடுக்கும்போதே நான் கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் வீடியோவை நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும் நான் எப்படி அட்டாச் பண்ணுறேன் அப்படின்றது. கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணுறதுலேயும் நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பீஸ் ரொம்பவே அழகாக நீட்டாக வரும். சம்டைம்ஸ் நம்மளை அர்ஜென்ட்டில் மேலே வச்சு அட்டாச் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் கிராஸில் ஒவ்வொரு கர்வில் கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னரை 2 கார்னர் கூடயும் சென்டராக வச்சு அதில் ஒரு தையல் மாதிரி போடணும். டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு கிராஸ் பீஸோட அடுத்தடுத்த பீஸ் எப்படி கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் ஃபுல்லாகவே கிராஸ் பீஸ் எல்லாமே ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிக்கிறேன். ஓரமாக நம்ம தையல் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் தைச்சிக்கிறேன். ஸோ நூல் கட் ஆகிடுச்சி, அதனால் எழுந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. ஸோ நூல் கட்டான உடனே அதுக்கான தேவையான நூலை எடுத்துகிட்டு நான் இப்போ கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக நான் அதை அதே கலர்லேயே நூல் நான் போட்டு மறுபடியும் ஊசியில் நூல் கோத்துட்டு கண்டினியூவாக நான் மறுபடியும் அதே 1/4 இன்ச் அளவுக்கு நான் மடித்து தைக்கிறேன். வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் 1/4 இன்ச் மடித்து தைச்சிங்க. மடித்து தைக்கும் போதுலேயும் ஒரு சின்ன மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு இடத்த அதிகமாகவும் ஒரு இடத்த கம்மியாகவும் அந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் மடித்து தைக்காதீங்க. ஒரு மிதி அளவு அப்படின்னா அந்த மிதி அளவுக்கே நீங்கள் வச்சு தைங்க. இப்போ நான் ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் முடிஞ்சால் ஒரு அயனிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அயனிங் பண்ணி இன்னும் அட்டாச் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஒவ்வொரு வேலையும் நம்ம நேர்த்தியாக பண்ணும்போது தான் நம்ம செய்யக்கூடிய வேலையும் நம்மளுக்கு கடைசியாக
கடைசியாக முடிவில் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அதுவும் நம்மளுக்கு ஃபினிஷிங்காக நேர்த்தியாக அழகாக வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு லைனிங் கூட பண்ணிட்டு அயன் கூட பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அந்த அட்டாச் பண்ணலாம். இப்போ நான் த்ரெட்டே இல்லாமல் எப்படி வந்து கரெக்டாக உருட்டு பைப்பிங் ஏற்றலாம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய பேர் வந்துட்டு ப்ளவுஸ் மேலே வச்சுட்டு பைப்பிங்கோட பீஸை வச்சு அட்டாச் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ நான் பாருங்கள் ப்ளவுஸை திருப்பி போட்டிருக்கேன். நல்ல பக்கமாக கவுத்து வச்சுட்டு அதேமாரி பைப்பிங் வைக்க வேண்டிய பீஸை நல்ல பக்கமாக வச்சுட்டு நல்ல பக்கமும் வச்சு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பைப்பிங் அட்டாச் பண்ணுற பீஸ் அடியிலேயும் ப்ளவுஸு மேலேயும் வச்சு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளவுஸை வந்து அடியில் போட்டுட்டு அட்டாச் பண்ண வேண்டிய பைப்பிங்கை வச்சு மேலே வச்சு அட்டாச் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் ஏன் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தைக்கும்போது எந்த இடத்துலையும் தையல் மிஸ் ஆகாமல் இருக்கிறது ஒரு பக்கம் ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும், நம்ம ஏதாவது டிசைன் வச்சு தைச்சிருந்தாலும் அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரியே நம்ம ப்ளவுஸை மட்டும்தான் வளைக்கணுமே தவிர கீழே இருக்கிற பைப்பிங்கை வளைக்காமல் ப்ளவுஸில் எந்த டிசைன் இருக்கோ அதை அப்படியே நம்ம வச்சு அட்டாச் பண்ணலாம். இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட நம்ம வந்து பழகும்போது நம்ம இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தச்சு முடிக்கும்போது நம்மளுக்கு ஃபினிஷிங் ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ப்ளவுஸோட பைப்பிங்கோட துணி வந்து அட்டாச் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா வந்து எப்பயுமே வந்து நம்மளுக்கு தேவையான அளவு, அதாவது வந்து பைப்பிங்க்கு தேவையான அளவு ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு சிலவங்க நல்லா மொத்தமாக போடுவாங்க, இல்லை எனக்கு மெலிசாக வேணும்னுவாங்க. ஒருத்தவங்க ஒரு ஊசியை நம்மளோட ஒரு நூல் வந்து ஒரு 4ஆக மடித்து போட்டோன்னா அந்த நூலோட அளவு எவ்வளோ வருதோ அந்த மாதிரி உருட்டியாக மெலிசாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேணுன்றவங்களுக்காகவும் சரி, இல்லை நம்மளுக்கு வந்து நார்மலாக வேணும் அப்படின்றவங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரே மெத்தடு தான் நான் சொல்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் கூட பைப்பிங் பீஸை அட்டாச் பண்ணிட்டோம் இல்லையா? அந்த பீஸ் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த பிசுறு எல்லாமே நம்மளுக்கு வந்து பைப்பிங்கை நோக்கி மேல் நோக்கி தான் வைக்கணும். எப்பயுமே வந்து அந்த பிசுறு அடியில், அதாவது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணது பிசுறு இருக்கும் இல்லையா? அதை வந்து அடியில் வச்சுட்டு நம்ம வந்து தைக்கக்கூடாது. உங்களுக்கு நான் இன்னும் ஜூமில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஜூம் எடுக்க முடியல, அதனால் உங்கள்கிட்ட காமிக்க முடியல. ஸோ இருந்தாலும் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்படியே உங்களுக்கு தைக்கும் போதே பாருங்கள், அந்த பிசுறு எல்லாம் பைப்பிங்கை மேல் நோக்கி தான் நான் வந்துட்டு தச்சிட்டு இருப்பேன். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக பைப்பிங் வந்து செம்ம அழகாக வந்தது. இந்த ப்ளவுஸ் அவங்க வந்து போட்டுட்டாங்க. இந்த வீடியோ எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் முன்னாடி எடுத்திருப்பேன். நான் இப்போ தான் உங்களுக்கு வந்து அப்லோடே பண்ணுறேன். ஸோ அவங்க ஃபங்க்ஷனுக்கு போடும்போது என்கிட்ட காமிச்சாங்க, சூப்பராக நீங்கள் பைப்பிங் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளவுஸும் வந்து ஷோல்டர்லாம் வழிஞ்சி வராமல் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களே எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து பார்டரில் வந்து பைப்பிங் வச்சு தைச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கல, ரொம்ப அழகாக நீங்கள் வந்து தைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து த்ரெட் பைப்பிங் தான் என்னை வந்து வைக்க சொன்னாங்க. பார்டரில் த்ரெட் பைப்பிங் வைக்க முடிஞ்சால் வைங்கன்னாங்க. பட் நான் த்ரெட் பைப்பிங்கே இல்லாமல் நார்மலான பைப்பிங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக வந்து நான் வந்து தச்சு கொடுத்துருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே அழகாக வரும். இந்த போல் மேலும் நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக அப்படி இருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கும் தேவைப்படுறவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட சொல்லுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாருங்கள் பைப்பிங் ரொம்ப அழகாக வந்திருக்கா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.